ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். அது என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்களில் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி பண்ணுவாங்க. அதுதான் எப்படி செய்யப்படுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஷெஃப் தமிழ் சேனலை நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பெஷல் பிரியாணியை 15 கிலோ துளசி அரிசி, 15 கிலோ சிக்கன் வச்சு ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் நம்ம 3 லிட்ரு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி வைக்கிறோம். ஆயில் சூடானதும் 5 கிலோ ஸ்லைஸ்டு ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆனியனை பொறுத்தளவில் நல்லா ஃப்ரை ஆகிடணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடணும். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 3/4 பாகம் ஆனியனை ஸ்டெய்னரில் நம்ம போட்டு வச்சிடலாம், எடுத்துடலாம், ஆயிலேருந்தே எடுத்துடலாம். அப்புறம் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா 1.5 கிலோ பூண்டு, 750 இஞ்சி, இதை நல்லா சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த 3/4 பாகம் ஆனியனை இதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். அதை வீடியோ எடுக்க முடியல. அப்படியே ஆயிலில் ஃப்ரை ஆனதுமே அந்த வெங்காயத்தை நம்ம எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிக்கிறோங்க. இப்போது நம்ம வதங்கினதும் கொஞ்சமாக 1 லிட்டர் தயிர், ஒரு 3 கிலோ தக்காளியை நம்ம போட்டு வதக்கிக்கிறோம். இது எல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 2 கைப்பிடி கல் உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க. கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிறதுனால அதில் உப்பு சேரும்போது நல்லா கிரேவி போல் ஆகிடும், எல்லா தக்காளியும் மசிஞ்சு. ஸோ அதனால் நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் சில்லி பவுடரு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் கரம் மசாலா, 5 டீஸ்பூன் மல்லித்தூள், 100 கிராம் பிரியாணி மசாலா, 4 டீஸ்பூன் ஷாய் ஜீரா பவுடரு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கிரேவி டைப்பில். இது ரெடியானதும் நம்ம புதினா கொத்தமல்லி ஒரு 2 கட்டு, நம்ம புதினா 1 கட்டு, கொத்தமல்லி 1 கட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. 10லேருந்து 12 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கிரேவி போல் ரெடி ஆகிடணும். அந்த அடுத்த சமயத்தில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுகி நான் சூப்பராக வச்சுருக்கேன். அதையும் 15 கிலோ சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணியில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல, நல்லா திக்கு கிரேவியாக தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம தண்ணியும் ஊற்றலை. வேணும்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஊற்றிட்டு அந்த சிக்கனில் உள்ள வாட்டரையே நம்ம நல்ல கிரேவி போல் ரெடி பண்ணிடலாம். அந்த சிக்கனில் உள்ள தண்ணி நல்ல கிரேவியாக ரெடியாகி நமக்கு கிரேவி கிடச்சிடும். கிரேவி கிடைச்சதும் அந்த கிரேவி நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்க போகிறோம். நான் ஒரு வாளியில் இந்த கிரேவி எடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன சேர்க்க போகிறோன்னா, 5 தேங்காவை திருவி சுத்தமாக நல்லா புழிஞ்சு பால் எடுத்து வச்சுருக்குறோம். அதை இதில் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது, இந்த பாலே போதும். இந்த பாலை நம்ம ஊற்றிட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அதே சமயத்தில் பக்கத்தில் நம்ம சுடு தண்ணி வச்சுருக்குறோம். ரைஸை வடித்து தான் போட போகிறோம். தேவையான உப்பு போட்டுக்கலாங்க அந்த தண்ணியில். அவ்வளோதான், போட்டாச்சு. நீங்கள் பக்கத்தில் சிக்கனை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் வெந்துக்கிட்டு இருக்கும். ஒரே சமயத்தில் ரெண்டுமே ஒரே ப்ராசஸாக நடந்துக்கிட்டு இருக்கணும். இந்த சமயத்தில் சிக்கனில் உப்பு பார்த்துக்கோங்க. சிக்கன் லெக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பெல்லாம் விட ஆரம்பிச்சிடும். அப்போவே நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த சமயத்தில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. 3 லெமன் ஜூஸு நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 80 to 90% சிக்கன் குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு சிக்கனை ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இருக்கிற கிரேவியை நான் முன்னாடியே சொன்னால் போல் ஒரு வாளியில் எடுத்து வச்சிடலாங்க. இந்த கிரேவி ரொம்ப முக்கியமானது, நமக்கு எடுத்து வச்சிடலாம். கிரேவியை நல்லா அதில் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு வேக விடலாங்க. இந்த அளவுக்கு நம்ம கிரேவி எடுத்துடுறோம், நல்லாவே எடுத்துடுறோம். கிரேவியை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸை நான் சொல்கிறேன். சிக்கனை கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம கிரேவி எடுத்துகிட்டு மூடி போட்டுடலாங்க. பக்கத்தில் தண்ணி வச்சுருக்குறோம். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். நமக்கு சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிசியை போட்டுடுறோம். முழுமையாக சிக்கனை நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கலாம். அதிகமாக வேக விட்டுறக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரைஸும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை ஆனியனும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாங்க ரைஸை. இந்த சமயத்தில் நம்ம சிக்கனுக்கு கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஊற்றி டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறோம். கெச்சப் ஊற்றுறதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வரும் பிரியாணிக்கு, ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த டேஸ்ட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது இந்த ஏரியாவில் உள்ள ரைஸுங்க. நமக்கு ரைஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, வடிகட்டிடலாம். ரைஸோட பதத்தை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ எடுத்து இப்படி கையில் உடைச்சோம்னா
ஒன்றும் பாதியமாக உடையும் பாருங்கள். உடையுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம பதம் போதும். இது 5 to 6 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடுச்சு. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு ரைஸ் போட்டாக்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரெயினரில் வடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன ஐடியா பண்ணியிருக்கோம்னா, கேஸில் செய்கிறதுனால சிக்கன் எல்லாம் சென்டரில் தான் கேஸ் இருக்கும். ஸோ அதனால் சிக்கனை நம்ம சென்டரில் போட்டுடலாம். நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியனை இந்த சிக்கன் மேலே சேர்த்துடலாங்க. இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த சிக்கன் மேலே சேர்க்குறதுனால அந்த மசாலா அந்த ஆனியன் எல்லாமே ஒன்றா பிடிச்சிக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரைஸை கொட்டிடலாம். பாதி ரைஸை கொட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரேவியை ரைஸை நிறைய விட்டுடலாங்க. நிறைய விட்டு எல்லா பக்கமும் போடுற மாதிரி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரேவியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர், ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம எடுத்து வச்சுருக்க கிரேவியை நான் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா இடமும் படுற மாதிரி 2 லேயர் போட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இப்படி ஊற்றி நம்ம அதை மிக்ஸ் பண்ணுற ஸ்டைலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற ரைஸையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுல்லாக தட்டி விட்டுட்டோம். இதை சமப்படுத்திக்கலாங்க. ரைஸை நம்ம சமப்படுத்திக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப குயிக்காக நடக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரைஸ் வெந்துக்கிட்டே இருக்குது ஸ்டீமில். ஸோ அதனால் இதை கொஞ்சம் குயிக்காக பண்ணணும். இப்போது 2வது முறையாக நம்ம கலர் சேர்த்துக்கலாங்க. எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பேலன்ஸ் இருக்கிற கிரேவியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறனோ அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இருக்கிற கிரேவியை நம்ம எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த பிரியாணியை பொறுத்தளவில் ஒரு யூனிக்கான டேஸ்ட்டு கிடைக்குங்க. அதனால தான் இந்த ஏரியாவில் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இதை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கிரேவியும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போது நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம ரைஸ் போட்டிருக்கோம்ல. ஸோ அதனால் ரைஸ் ஒட்டி பிடிக்காத அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீயோட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கரண்டியோட அடிப்பாகத்தை திருப்பி நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோங்க. கிரேவி எல்லாமே நம்ம எல்லா ரைஸ்லேயும் மிங்கிள் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். நாங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தம் போடுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். நம்ம மூடியை போட்டுட்டு தம் போட்டுடலாங்க. நான் கேஸோட பவரை நல்ல சிம்மில் ஆக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் அடி பிடிக்கும். ஸோ அதனால் நல்ல சிம்மில் ஆக்கிட்டேன். இதுக்கப்புறமா நான் தந்தூர்லேருந்து கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு நல்ல ஃபயரில் இருக்கணும். இந்த பிரியாணியை பொறுத்தளவில் நல்ல சூட்டில் இருக்கணும் தந்தூரி கறி. ஸோ அதை எடுத்து நம்ம போட்டு சைடில் மாத்திரம் போட்டால் போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்டர்லேருந்து கீழே நம்ம சிலிண்டர் கொடுக்குறோம். சிலிண்டர் கேஸ் வருது. ஸோ சைடில் குக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சைடில் இந்த நெருப்பு போட்டுக்கிறோம். நம்ம 25 நிமிஷம் தம்மு போட்டுட்டோம். 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கன் எல்லாமே நமக்கு கீழே தான் இருக்குது. அதனால் பயப்படாமல் மிக்ஸ் பண்ணலாம். இடையில நம்ம மிக்ஸ் பண்ண கீ சேர்த்துக்கலாங்க. நெய்யை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அருமையான டேஸ்ட்டும் ஃப்ளேவருமே கிடைக்கும். பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு. இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் அவ்வளோ அருமையாக நமக்கு பொல பொலன்னு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு அடியில் உள்ள பிரியாணியை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி பீஸு அந்த மசாலா எப்படி ஒட்டியிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் நமக்கு பிரியாணி டன் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டிய வேலை தான். எப்படி ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பொறுத்தளவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த பிரியாணி மசாலா எப்படி ஒட்டியிருக்கு சிக்கன்லன்னு பாருங்கள். அதுதான் இதில் ஒரு யூனிக்கான ஐட்டம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.